நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், எப்படி கோபுர கலசம் தனியாக தான் இருக்கும், தனியாக இருந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஆளுமை பண்ணுற மாதிரி இருக்க ராசின்னா நம்ம கும்ப ராசினியர்கள் தான். அவங்களுக்கு இந்த 1 இயர் எப்படி இருக்கு, அவங்கள பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். கும்பம் எல்லாராலையும் மதிக்கப்படுகின்ற ஒரு ராசி. ஓகே. நிறைய சகிப்புத்தன்மையுடைய ராசி. ஜென்ம சனி எப்படி சொல்லணும்னா, ஒரு பெரிய சுனாமி வந்து அடி அந்த வேதாரண்யம் கடற்கரையில் எப்படி அடிச்சுட்டு போச்சோ கரையோரத்தை, அப்படிதான் வாழ்க்கையில ஜென்ம சனியை பார்த்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. பறி கொடுத்து பல விஷயங்களை இழந்து, அது வந்து சொல்லும் போதும் கேட்கும் போதும் சாதாரணமா இருக்கும், பயணிக்கும் போது ரொம்ப மிகவும் வலி கடந்ததாக இருக்கும். அப்படி வந்து கும்பம் வந்து நிறைய சோதனைகளை அனுபவிச்சு, பேச முடியாத சில நிலைமைகள், தாங்க முடியாத வார்த்தைகள், துரோகங்கள். மனுஷனுக்கு இழப்பு பெருசு இல்லை, துரோகம் தான் பெருசு. அவனால் தாங்கவே முடியாது. ஏன்னா இழப்புங்கிறது எதிர்பார்த்து கூட சில சமயம் வரும், துரோகம் எதிர்பார்க்காமல் வரக்கூடியது. ஷாக் அது. அந்த துரோகங்கள், நட்பினால் வரக்கூடிய துரோகம், மனைவி செய்யக்கூடிய துரோகம், கணவர்கள் செய்யக்கூடிய துரோகம். இன்னைக்கு காலகட்டத்தில் குடும்ப அமைப்பு செதறி போய் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செல்போன் அப்படிங்கிறது வந்து செய்த மாற்றங்கள் வாழ்க்கையில அது ரொம்ப அபரிவிதமானது. அது கும்பத்துக்கு ஏன் பேசுறோம் அப்படின்னா, அது காலபுருஷ தத்துவத்துக்கு பாதகஸ்தான். தொலை தொடர்பு சாதனங்கள், ராகு இருக்கார் கும்பத்துல, அதனால அதை பத்தி பேசுறோம். தொலை தொடர்பு சாதனங்கள், போன், மொபைல், இதனால வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு மெசேஜ் அது வாழ்க்கையும் குடும்பத்தையும் காலி பண்ணிருக்கு. எங்க தொடங்குச்சு? வெறும் HI ஹாய். பசங்க செதறி போயாச்சு, கணவன் போயாச்சு, மனைவி போயாச்சு, எல்லாம் அந்த குடும்பம் நிலகுலைஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஒரு ஆப்ல ஒரு சாதாரண மெசேஜ். மனிதர்கள், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. இப்போ மரணங்கள், ஆரோக்கியம் பிரச்சனைகள். 20 வருஷம் உழைச்சேன், 20 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன், பிடிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஒரே பட்டன்ல. சோ இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நான் சொல்ல முடியாத வேதனைகளை எனக்கு தருது. இழந்த இழப்புகள், பணமா இருந்தால் சம்பாதிக்க முடியுமானா, அந்த சம்பாதிச்ச பணமும் கூட ஒவ்வொரு 10 ரூபாயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணி சம்பாதிச்ச காசு சடனா போயிடுச்சு. அந்த வேதனை. அதுக்கு மேல கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான், குழந்தைகளை பார்க்க முடியல. ஒரு அப்பாவுக்கு, நான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல கும்பராசினியர்களுக்கு எஸ்பெஷலா முதல்ல கும்பராசி மனைவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை தூக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் அதுதான் த்ரெட். ஓகே, இதுதான் பண்ணுவாங்க. குழந்தைகளை தூக்கி அவன் நல்ல காய்வான். அது ஒரு சாடிஸ்டிக்கான மனோபாவம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறகு 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருக்கும் உரிமை உண்டு. இதுல ஒரு ஆணை மட்டும் தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே இந்த குழந்தைகளை தூக்கிட்டு போறதுங்கிறது அது தவறான ஒரு போக்கு. அது நிறைய 90% பிரச்சனைகள் கணவன்மார்கள்ட்ட இருந்தாலும் கும்பராசியில மனைவிகள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் இது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் இப்பதான் 7.5 சனி வந்து ஜென்ம சனி போய் வேற பாத சனியா மாறினது ஒரு காலகட்டங்கள். இப்பதான் கும்பத்துக்கு வந்து சோட்டா நிக்கிற பகவதி அம்மன் கோவில்ல பேய் பிடிச்சிட்டு ஆணியில் அடிச்சு முடியல எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்பதான் ஒரு அம்மாடா அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இருக்கும். இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா ஆட்ட முடியல. இருந்தாலும் குரு பார்வை தனஸ்தானத்து மேல இருக்கக்கூடிய சனி மேல விழுகிறதுனால கொஞ்சம் பொருளாதாரம், கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் நல்ல எண்ணங்கள், கொஞ்சம் நல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். கும்பத்துக்கு நல்லா தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஓகே சார், இந்த 1 இயர் அப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்க சொல்றீங்களா? ஆமா. தொழில், எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட், ஹோல்சேல் டீலர்ஷிப், மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி ஹோட்டல் அதிபர்கள், இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கும்பத்து ராசியில இவங்க இருந்தாங்கன்னா
ஓஹோன்னு இருக்கும். ஓகே சார். வீடு வாகனங்கள் வாங்குற பாக்கியங்கள் ஏதாவது கண்டிப்பா இருக்கும். தனஸ்தானத்து மேல தனகாரகன் உச்சம் பெற்று பாக்குறேன். ஓகே சார். திருமணம் காதல் வாழ்க்கைகள் எப்படி இருக்கு? திருமணம் காதல் வாழ்க்கை வந்து இப்பதான் அடி வாங்கி வெளியே வந்திருக்காங்க. மறுபடியும் திருப்பியும் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க. பாலைவனம் கடந்து வந்தேன் பாதங்களை ஆற விடுன்னு சொல்ற மாதிரி இப்பதான் அவன் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோம். அடுத்த அடி உடனே வந்து கல்யாணம் காதல் தான். காதலிக்கிறாங்க அப்படின்னாலே சனி சம்பந்தம் இல்லாம காதலிக்க முடியும். அப்ப காதல்ல பிரச்சனை அவர் கொண்டு வருவார். அதனால இப்ப உள்ள காதல் பிரச்சனை பண்றது இல்லையா, அவங்களே தானே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா சார். இவங்க ஏதாவது பண்ண வேண்டிய பரிகாரங்கள், கோயில் ஸ்தலங்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஐயப்பன் சுவாமிக்கு வேண்டிட்டு சபரிமலை போய் வருது. ஒரு நல்ல ஆண் கும்பராசினியர்களுக்கு, பெண் கும்பராசினியர்களுக்கு காமாட்சி அம்பாள், காஞ்சி காமாட்சி அம்பாளை வழிபடுவது, வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்பாளுக்கு வந்து ஏதாவது நிவேதனம் செய்வது, வீட்லயே ஒரு முந்திரி ஒரு திராட்சை சின்னதா வாங்கி கூட நிவேதனம் பண்ணலாம். கண்டிப்பா சார். அந்த மாதிரி செய்வது நல்ல பரிகாரமா. கண்டிப்பா சார். சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி சார். வணக்கம்.